بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فلما بلغ معه السعي قال يا بني إني أرى في المنام أني أذبحك فانظر ماذا ترى. قال يا أبت افعل ما تؤمر ستجدني إن شاء الله من الصابرين. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: لا يدخل الجنة قاطع، أو كما قال عليه الصلاة والسلام. விண்ணிலே விண்மீன்களையும் மண்ணிலே மனித ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய ஏகநாயன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தினும் கருணையும் சலாமினும் ஈடேற்றமும் சாந்தி மதமேந்தி வந்த சன்மார்க்க போதகர் சத்தியத்தின் தூதர் சர்தாரே ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் அடிச்சுவட்டை அணுவணுவாக பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபூ தாபிஈன்கள், இன்னும் கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் யார் யாரெல்லாம் புனித தீனுல் இஸ்லாத்திலே நிலைத்து நிற்கவிருக்கின்றார்களோ அவர்கள் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இஅ்திகாஃபுடைய நியத்துடன் வந்தமர்ந்திருக்கும் அருமையான நல்லடியார்களே, அன்பான சகோதரர்களே, வாழ்வின் எல்லா கட்டங்களிலும் எல்லா தருணங்களிலும், குறிப்பாக தனிமையில் இருக்கும் தருணம், யாரும் பார்க்காத தருணத்தில் அல்லாஹுவை பயந்து அஞ்சி தக்வா செய்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே, குர்ஆன்ல அல்லாஹ் சில விஷயங்களை பேசும் பொழுது, அல்லாஹ் குர்ஆன்ல சில விஷயங்களை சொல்லும் பொழுது சில கூட்டத்தார்களுக்கு மாத்திரம் அல்லாஹ் பேசுவான். முதலாவது, உதாரணமாக முஷ்ரிக்கீன்களை பற்றி பேசணும் என்றா அல்லாஹ் அவங்களோட குவாலிட்டிஸை பற்றி பேசி கொண்டு போவான். முனாஃபிக்களை பற்றி பேசணும் என்றா அல்லாஹ் முனாஃபிக்களை பற்றி அப்படியே பேசி கொண்டு போவான். எல்லாம் அல்லாஹ் பேசுறது சில குறிப்பிட்ட சமுதாயங்களுக்கு மாத்திரம்தான். படிப்பின முழு உலகத்துக்கும் அல்லாஹ் குர்ஆன்ல பாவிக்கிற வார்த்தை சில கூட்டங்கள். உதாரணமாக ஜகாத் கொடுக்காதவங்களா அவங்க இப்படி, அவங்க இப்படி, மியூசிக் கேட்குறவங்களா அவங்க இப்படி, அல்லாஹ்ட கட்டளைகளை மோசடி செய்கிறவங்களா அவங்கள இப்படி, அவங்க இப்படி நடப்பாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்றான், முழு மனித சமுதாயம். ஒரு வார்த்தையை சொல்றான் அல்லாஹ். இந்த வார்த்தையில இன்க்ளூட் ஆகுறது நானும் தான், நீங்களும் தான், இன்றைக்கு பிறந்த பிள்ளையும் தான், இன்றைக்கு ஜனாசாவாக படுத்திருக்கிறவரும் இந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர். அல்லாஹ் சொல்றான், யா ஐயுஹன்னாஸ், முஸ்லிம்கள் இல்லை, முஃமின்கள் இல்லை, காஃபிர்கள் இல்லை. அல்லாஹ் சொல்றான் முழு மனித சமுதாயமும், ஏ மக்களே, அன்துமுல் ஃபுகரா, நீங்க எல்லாரும் தேவையுள்ளவங்க. யாருக்கும் சொல்லேலா எனக்கு எந்த தேவையும் இல்லை, அல்ஹம்துலில்லாஹ், நான் எந்த யார்கிட்டையும் கையேந்த வேண்டிய தேவையில்லை, யாரும் எனக்கு பக்கபலமாக இருக்க தேவையில்லை, உலகத்தில் யாருடைய பந்தமும் யாருடைய உறவும் எனக்கு வானம் என்று எந்த ஒரு மனிதனுக்கும் ஒதுங்கி இருக்க இயலாது. இதை குர்ஆன் பேசுது. அன்துமுல் ஃபுகரா, நீங்கள் எல்லாரும் தேவையுள்ளவங்க. அல்லாஹ் சொல்றான் வல்லாஹுல் கனி. அப்படி இருக்கிறதாக இருந்தா, ஒரு மனிதர் எந்த தேவையும் இல்லாமல் இருக்கிறாருண்டா அது அல்லாஹ். வல்லாஹுல் கனி, அல்லாஹ் மட்டும்தான். அப்படி ஒரு மனிதர் இல்லை, அல்லாஹ் மட்டும்தான் எந்த தேவையும் இல்லாதவன். கண்ணியமானவர்களே, மனிதனுக்கு இருக்கிற தேவையை ப்ரூவ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு சொல்லேலும், இன்றைக்கு பிறக்கிற பிள்ளைய நாங்கள் யோசித்தாலும் அடுத்தவன்ட தயவில்லாமல் அதுக்கு எலும்பி நடக்கவும் ஏலா, அடுத்தவனுடைய தயவில்லாமல் ஒரு வார்த்தை பேசவும் ஏலா. அல்லாஹ் எல்லாத்தையும் ஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சிருக்கிறான். ஒரு உம்மட வௌத்தில் இருந்து தான் புள்ள வரணும், அந்த தாயின் மூலமாக தான் அது பால் குடிக்கணும்,
அடுத்தவங்களுடைய தயவினூடாக தான் அது முதலாவது கால அடியில் வைக்கணும். முதலாவது காலடி வைக்கிறது அடுத்தவங்களோட கையை பிடிச்சி கொண்டு தான். அல்லாஹ் இப்படி மௌத்து வரும் வரைக்கும் அவரை கொண்டு கபூரில் வச்சு மண் போட்டுட்டு திரும்பி வரும் வரைக்கும் அல்லாஹ் மனிதனை சமூகத்தோட இணைஞ்சி போகத்தான் சொல்றான். அதுல ஆக முக்கியமான விஷயம் என்னன்னா, மனிதன் இந்த உலகத்துக்கு வந்த உடனே முதலாவது மனிதனுக்கு தேவைப்படுறது அவனுடைய குடும்பம், அவனுடைய உறவு. அல்லாஹ் ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள அல்லாஹ் வாப்பட துணை இல்லாம கொடுத்தான். அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள அப்படியே வானத்தின் பக்கம் உயர்த்தி கொண்டான். அதே போல அல்லாஹ்க்கு ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள டிரெக்டா உலகத்துக்கு கொண்டு வரவும் இருந்துச்சு. டிரெக்டா உலகத்திலிருந்து தூக்கின அல்லாஹ்க்கு உலகத்துக்கு டிரெக்டா கொண்டு வரது ஒரு வேலை இல்லை. ஆனால் அல்லாஹ் வைக்கிறான், உம்மட வவுத்துக்கு போட்டு அங்கன கரு உருவாகி உலகத்தில் எப்படி எல்லா குழந்தைகளும் பிறக்குதோ இதே போல ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களும் பிறந்துதான் உலகத்துக்கு வராங்க. ஏன்? ஒரு மனிதன் பிறக்கிறதாக இருந்தா, உலகத்தில் வாழ்றதாக இருந்தா அவனுக்கு குடும்பம் பந்தம் என்றது அவசியம். இது எப்படி அல்லாஹ் சொல்றான்டா, மனிதனுக்கு எப்படி உலகத்தில் குடும்பம் தேவையோ இதே போல சொர்க்கத்திலையும் மனிதனுக்கு குடும்பம் தேவை. சொர்க்கத்தில் மனிதனுக்கு 2 சலாம் சொல்லப்படும். முதலாவது சலாம், மனிதன் சொர்க்கத்தில் என்டர் ஆகுற நேரம், சலாமுன் அலைக்கும் திபுத்தும், உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும், வாசம் அடிக்குது, மணக்குறீங்க என்று வாங்க மலக்குமார்கள். அப்படியே சொர்க்கத்துக்கு என்டர் ஆகி அவரவரோட சொர்க்கத்தில் அவங்களோட அந்தஸ்துக்கு ஏற்ற சொர்க்கத்தில் அல்லாஹ் வச்சிட்டு அல்லாஹ் இப்போ என்ன செய்வான்டா, உலகத்தில் குடும்பமாக வாழ்ந்த இந்த அடியான் சொர்க்கத்தில் தனியே இருக்கிறானே என்று இவர குடும்பத்தில் யாரு ஆக உயர்ந்த அந்தஸ்தில் சொர்க்கத்தில் இருக்கிறாங்களோ அவர அந்தஸ்துக்கு முழு குடும்பத்தையும் அல்லாஹ் அப்கிரேட் பண்ணிட்டு அல்லாஹ் இப்ப சொல்லுவான், சலாமுன் அலைக்கும் பிமா சபர்தும். 2வது சலாம், உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இது அல்லாஹ் உலகத்தில் எப்படி நாங்கள் குடும்பமாக இருக்கிறோமோ இதே குடும்பத்தை அல்லாஹ் சொர்க்கத்துக்கு எடுத்து சொல்லக்கூடிய சலாம். இந்த சலாத்துக்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ் என்ற குடும்பத்தையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆக்கி வைப்பானா. கண்ணியமானவர்களே, இதனால தான் சொர்க்கத்திலேயே அல்லாஹ் குடும்பம் என்ற ஒரு கட்டமைப்பை வச்சிருக்கிறான் என்றா உலகத்தில் இதுக்குத்தான் குடும்பத்துக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அர் ரஹீம், இந்த குடும்ப உறவு இருக்கித்தானே, முஅல்லகும் பில் அர்ஷ், அல்லாஹ்ட அர்ஷில் அப்படியே தொங்க விடப்பட்டிருக்குது. தகூல், அந்த குடும்ப உறவு அல்லாஹ்விடத்தில் ஒவ்வொரு நாளும் சொல்லி கொண்டிருக்குது, மன் வஸலனி வஸலஹுல்லாஹ், யாரு குடும்ப உறவை சேர்ந்து நடக்கிறாங்களோ அல்லாஹ்வும் இவங்களை சேர்ந்து நடக்கிறான். மன் கதஅனி கதஅஹுல்லாஹ், யாரு குடும்ப உறவை துண்டிக்கிறாங்களோ, யாரு வாப்பாவோட உள்ள உறவை துண்டிக்கிறாரோ, யாரு வாப்போட சொந்த நான தம்பியோட உறவை துண்டிக்கிறாரோ, யாரு சாட்சி மாமி பெரியப்பாவோட கோவிக்கிறாரோ, தண்ட சொந்த புள்ளைகளை யாரு ஒதுக்கி வைக்கிறாரோ, குடும்பம் வானம் என்று யாரு கோவிச்சு கொண்டிருக்கிறாங்களோ அல்லாஹ்வும் இவங்களை கோவிச்சு வச்சிருவான். கத்தஅஹுல்லாஹ், அல்லாஹ்வும் இவங்களை துண்டிச்சிருவான். இவங்க எப்படி குடும்ப உறவை துண்டிக்கிறாங்களோ இதே போல ரப்பு அல்லாஹ் இவங்களோட உள்ள உறவை அவன் துண்டிச்சிருவான். இதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யதுகுலுல் ஜன்னத காதி', குடும்ப உறவை யாரு துண்டிச்சு வாழுறாங்களோ லா யதுகுலுல் ஜன்னா, இவர் பெரிய அமல்தாரியாக இருக்கேலும், இவர் பெரிய ஊருக்கு ஹாஜியாராக இருக்கேலும், ஆனா சொந்த நானாவோட கோவம், சொந்த தம்பியோட கோவம், வாப்பாவோட பேசுறது இல்ல, உம்மாவோட சரியான முறையில நடக்கிறது இல்லை என்றா லா யதுகுலுல் ஜன்னா, எந்த அமல் செஞ்சியும் சொர்க்கத்துல வாடையக்கூட இவருக்கு நுழையலாம். லா யதுகுலுல் ஜன்னா, இவர் சொர்க்கத்துள்ளுக்கும் நுழைய மாட்டார். கண்ணியமானவர்களே, எனவே குடும்ப உறவு என்றது ஆக முக்கியம். குடும்ப உறவை சேர்ந்து நடக்கிற நாங்க அல்லாஹ் அழகா சொல்லித்தாரான். குடும்ப உறவு, ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும், ஒரு குடும்பம் யாரால மெயின்டைன் பண்ணப்படணும், ஒரு குடும்பத்தினுடைய தலைவர் யார் என்றத
குர்ஆன் தெளிவாக பேசுது. குர்ஆன் சொல்லுது, யாரு குடும்பத்தை மெயின்டைன் பண்ணணும், யாரு குடும்ப தலைவராக வீட்டுள்ளுக்கு இருக்கணும். குர்ஆன் சில வாப்பமாரை பத்தி பேசுது. அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, பெண்களை நிர்வகிக்கிறதுக்கு தான் அல்லாஹ் ஆண்களை வச்சிருக்கிறான். அர்-ரிஜால் கவ்வாமூன அலன் நிசா, பெண்களை நிர்வகிக்கிறதுக்கு அல்லாஹ் சொல்றான். ரிஜால் ஆண்கள் தான் பெண்களை நிர்வகிக்கும். அல்லாஹ் சொல்றான், ஒரு குடும்ப தலைவர் இது வாப்பா என்ற ஒரு உறவு இல்லை, வாப்பா என்றது ஒரு பேர் இல்லை, வாப்பா என்றது பிள்ளைக்கு ஜொப் தேடி கொடுக்கறதுக்கு இல்லை, வாப்பா என்றது பிள்ளைக்கு தின்ன போடுறதுக்கு இல்லை, வாப்பா என்றது ஒரு உறவில்லை, வாப்பா என்றது ஒரு ரெஸ்பான்சிபிள். ஒவ்வொரு தந்தைமாரும் சிந்திங்க. யஹபு லிமை யஷாஉ இனாதன் வயஹபு லிமை யஷாஉ ذுகூர். அல்லாஹ் சொல்றான், சிலருக்கு நாங்கள் ஆம்புல புள்ளைகளை கிஃப்டாக கொடுக்குறோம், இன்னும் சிலருக்கு பொம்புல புள்ளைகளை நாங்கள் கிஃப்டாக கொடுக்குறோம். எங்களுக்கு அல்லாஹ் புள்ளைகளை தந்திருக்கிறானா, ஆம்புல புள்ளையாக இருக்கலாம், பொம்புல புள்ளையாக இருக்கலாம். அல்லாஹ் தந்த பொறுப்பு, அல்லாஹ் தந்த அமானிதம். இதுக்கு உங்களிடத்தில் கட்டாயம் அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்பான். வெறுமனே உறவாக பார்க்காம ஒவ்வொருவரும் இதை பொறுப்பாக பாருங்க. நான் வாப்பா என்ற பொறுப்பு எடுத்திருக்கிறேன், இந்த பொறுப்புக்கு சொந்தக்காரராக நான் இருக்கிறேன். ஒரு வாப்பாவாக நான் என்ற பிள்ளைய எப்படி ஹேண்டில் பண்றேன், ஒரு வாப்பாவாக நான் குடும்பத்தில் எப்படி நடந்து கொள்றேன். குர்ஆன் தெளிவாக பேசுது. சில வாப்பாமார், முதலாவது ஹஸரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அவங்கள பற்றி குர்ஆன் பேசுது. சூரா யூசுஃப்ல. சூரா யூசுஃப் என்றது ஒரு பொக்கிஷம். எடுத்து படிங்க, வாழ்க்கைக்கு எவ்வளோ உபதேசங்கள் இருக்குது. அதில் ஒரு சாப்டர் அல்லாஹ் ஒரு வாப்பா எப்படி நடந்து கொள்ளணும் என்றதை பேசுகிறான். அல்லாஹ் சொல்கிறான், சூரத்துல் யூசுஃபை தொடங்குகிற நேரம், நஹ்னு நகுஸ்ஸு அலைக், நாங்கள் உங்களுக்கு ஒரு ஸ்டோரியை சொல்கிறோம். இந்த சூரத்துல் யூசுஃப்ல நாங்கள் உங்களுக்கு ஒரு ஸ்டோரியை சொல்கிறோம். எப்படி ஸ்டோரி என்றா அஹ்ஸனுல் கஸஸ், பெஸ்ட் ஸ்டோரி, ஒரு பெஸ்டான ஸ்டோரியை நாங்கள் உங்களுக்கு சொல்ல போகிறோம் என்று சொல்லி தான் அல்லாஹ் கதையை ஆரம்பிக்கிறான். முதலாவது அல்லாஹ் டிரெக்டாக கதையுள்ளுக்கு எப்படி போகிறான்டா, இஸ் கால யூசுஃப் லி அபி, யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட வாப்பட்ட சொன்ன நேரம், யா அபதி, ஏண்டா வாப்பாவே. யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் பாவிக்கிற வார்த்தை ஏண்டா வாப்பா. இன்னி ரஅய்து அஹத அஷர கௌகபா வஷ்ஷம்ஸ வல் கமர ரஅய்துஹும் லி சாஜிதீன். 11 நட்சத்திரங்களை நான் கனவுல கண்டேன், ஒரு சூரியனை கண்டேன், ஒரு சந்திரனை கண்டேன். இன்றைக்கு கனவு காண்றது என்றது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம், எல்லாரும் கனவு காண்றது. ஆனா இந்த புள்ள கனவு கண்டிச்சு ஹஸரத் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இப்போ இதை ஒரு பிரச்சனையாக பார்க்குற நேரம், இதுக்கு சொல்யூஷன் தேடினது வாப்பட காலடி. இதாக முக்கியமான ஒரு விஷயம். இப்போ முதலாவது ஆயத்திலேயே வாப்பமார் எடுக்க வேண்டிய படிப்பினை என்னண்டா, ஏண்ட மகனுக்கு ஒரு பிரச்சனை வந்தா முதலாவது மகன் வாப்பட காலடிக்கு நான் தகுதியாக இருக்கணும் என்றத ஒவ்வொரு பேரண்ட்ஸும் சிந்தி. நாங்கள் பேசுகிறோம் இன்றைக்கி ப்ராக்டிக்கல் இஷ்யூ என்னாண்டா, புள்ள சின்னத்திலிருந்து வாப்பா வாப்பா என்று வளருது. கொஞ்சம் வளர்கிற நேரம், டீனேஜை அடைகிற நேரம் வாப்பா கணக்கு இல்லாமல் போகுது. இந்த புள்ள வாப்பாட பேச்சை கேட்குது இல்லை, என்ன மிஸ்டேக்குண்டா சொல்யூஷன் இருக்குது சூரத்துல் யூசுஃப்ல. முதலாவது அந்த இடத்தை யூசுஃப் ஹஸரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய புள்ள யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்திருந்தான். இன்றைக்கு சில நேரம் நாங்கள் பார்க்குறோம், புள்ள வாப்பா இவங்க 2 பேருக்கும் இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங், புள்ள எங்கே போகுது, புள்ள எங்கே வருது, எந்த கிளாஸ் புள்ள போகுது, எந்த நேரத்தில் போகுது, உண்மையிலேயே புள்ள கிளாஸுக்கு தான் போகுதா, புள்ள ஊட்டுள்ளுக்கு இருக்கிற நேரம் எப்படி இருக்குது, புள்ள ஊட்டுள்ளுக்கு வெளியே போனால் எப்படி இருக்குது, இந்த புள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ் யார், இந்த புள்ள ஃபோனை திறந்தா என்ன பார்க்குது, என் புள்ள கதவை மூடினா என் புள்ளையோட நிலைமை என்ன என்று தெரியாத நிலைமையில் நிறைய வாப்பா மாதிரி இருக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, இது ஒரு பொறுப்பு. வாப்பா என்றது ஒரு உறவு இல்லை, வாப்பா என்றது வெறுமனே செலவழிக்கிறதுக்கு மாத்திரம் இல்லை. ஹஸரத் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் முதலாவது பிரச்சனையை கண்ட உடனே ஓடின இடம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, ஓடின இடம் உம்மட மடி அல்ல, பிரச்சனைக்கு சொல்யூஷனாக பார்த்தது வாப்பாவை. ஒரு மகன்
அவனுக்கு பிரச்சனைன்னு வந்த நேரம் அவன் வாப்பாவை தேடுறானா, நீங்கள் ஒரு பெஸ்ட் வாப்பாவாக இருக்கிறீங்க, நீங்கள் ஒரு நல்ல வாப்பாவாக இருக்கிறீங்க. ஒரு நல்ல வாப்பாக்கு அடையாளமாக சூரத்துல் யூசுஃப்ல அல்லாஹ் சொல்றது இது. ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு வாப்பாவும் தன்னுடைய பிள்ளைக்கு அவன் பிரச்சனைக்கு சொல்யூஷனாக வாப்பாவை பார்க்கணும் என்றது சூரத்துல் யூசுஃப் நடத்துகிற முதலாவது பாடம். இப்போ மகன் கேட்டுட்டான், வாயை திறந்து வாப்பா இப்படி ஒரு கனவு கண்டுட்டேன் என்று கேள்வி கேட்டுட்டான். இப்போ அந்த வாப்பா எப்படி பதில் கொடுக்கிறாரு? இவருக்கு தெரியும் கனவுல அர்த்தம் தெரியும், இவர் ஒரு நபியாக வரப்போறார். இதை சில நேரம் இவர் மற்ற சகோதரர்கள்ட்ட பேசி சொல்லிட்டா பிரச்சனை உண்டாகிடும். இப்போ யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள பார்த்து قال يا بني لا تقصص رؤياك على اخوتك. இந்த கதை இருக்குதானே, நீங்கள் இப்போ இந்த கனவு கண்ட கதையை உங்களோட சகோதரர்கள்ட்ட நீங்கள் சொல்ல வானம். ஃபயகீது லக கைதா, அவங்க சில நேரம் உங்களுக்கு சூழ்ச்சி செஞ்சிருவாங்க. ஒரு வாப்பா எப்படி புள்ளைகளை படித்து வச்சிருக்கிறாரு, ஒரு வாப்பா எப்படி புள்ளைகளை அனலைஸ் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஒரு புள்ள சொல்லுதோ வாப்பா இப்படி ஒன்று நடந்துச்சு, வாப்பா சொல்றாரு மற்ற சகோதரர்களிடத்துல இந்த கதையை சொல்லிட வானம், அவங்க உங்களுக்கு சூழ்ச்சி செய்வாங்க. சில நேரம் இன்றைக்கு ஒவ்வொரு பேரண்ட்ஸும் நல்லா விளங்குங்க, எங்களோட பிள்ளைய பற்றின சரியான அனலைஸ் எங்கள்கிட்ட இல்லாத காரணத்தால், எங்களோட பிள்ளைய பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் சரியாக இல்லாததுனால யாரும் எங்களோட பிள்ளைய பற்றி குறை சொல்லிட்டா, ஈவன் அது ஸ்கூலில் உள்ள டீச்சராக இருக்கலாம், பள்ளியில் உள்ள முஅல்லிமாக இருக்கலாம், அல்லது ஊரில் முக்கியஸ்தர்களாக இருக்கலாம், யாராலும் பிள்ளைய பற்றி பேசிட்டா, ஒரு குறையை சுட்டி காட்டிட்டா எங்களுக்கு டக்குண்டு கோபம் பெய்த்துரும். நாங்கள் சொல்லுவோம் ஏண்ட புள்ள அப்படி இல்லை. முதலாவது யாரும் சொன்னா ஒரு நிதான நிலைமைக்கு வாங்க. இதுக்கு பேர் நம்பிக்கை இழக்கிறதல்ல, உங்களோட பொறுப்பை சரியாக செய்யுது. நீங்கள் ஒரு வாப்பா. கண்ணியமானவர்களே, இதைத்தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் விளங்கி வச்சிருந்தாங்க. முதலாவது ஒரு புள்ள சொல்லுது கதையை சொன்னாங்க, இந்த புள்ளைகிட்ட நீங்கள் இதை சொல்லிடவானம், மற்ற சகோதரர்களிடத்துல சொல்லிடவானம். ஃபயகீது லக கைதா, அவங்க சில நேரம் சூழ்ச்சி செஞ்சிருவாங்க. இப்படி சொல்லிட்டு சில நேரம் இது அவர் நினைக்கலாம் வாப்பா சண்டையை உருவாக்குறாரு. அடுத்த வார்த்தை வாப்பா சொல்றார், இன்ன ஷைத்தான் கான லில் இன்சானி அதுவும் முபீன். உங்களோட சகோதரர்கள் நல்லவங்க தான், அவங்கள பற்றின கெட்டெண்ணத்தை நான் உங்களுக்கு விதைக்கல, ஆனால் ஷைத்தான் இருக்கிறானே இவன் கெட்டவன், இவன் மனிதனுக்கு கெட்டவனாக இருக்கிறான், இவன் சில நேரம் உங்களோட சகோதரர்களை டிஸ்ட்ரிக்ட் பண்ணிட ஏலும். இது ரெண்டாவது படிப்பினை. முதலாவது வாப்பா பிள்ளைக்கு கொடுக்கிற இடம். ஒரு வாப்பா ஒரு மகண்ட பிரச்சனைக்கு சொல்யூஷனாக புள்ள வாப்பாவை பார்க்கணும். ரெண்டாவது விஷயம், ஒரு வாப்பா புள்ளைகளை விளங்கி வச்சிருக்கணும். எந்த புள்ள 4 புள்ள இருந்தால் 4ம் ஒரே மாதிரியாக இருக்காது, 4 குவாலிட்டி இருக்கும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வாப்பாட்ட இருக்கணும். அப்பத்தான் வாப்பா ஒரு சொல்யூஷனாக பிரச்சனைண்டு வந்தால் இருப்பார். மூணாவது விஷயம், புள்ளைகள் இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க. ஹசரத் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இறக்கம் கூட இப்போ கேட்குறாங்க, வாப்பா யூசுஃபை கொஞ்சம் தாங்க, இவங்களுக்கு ஒரு சூழ்ச்சி இருக்குது, யூசுஃபை கொண்டு போயிட்டு எங்கேயாலும் வீசிட்டு வந்துடுவோம். பெரிய ஸ்டோரி நான் சுருக்கமாக சொல்லுறேன். இப்போ யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள எடுத்துக்கொண்டு போகிற நேரம் போயிட்டு அப்படியே ஒரு பெரிய பாதாள குழி உள்ளுக்கு தள்ளிட்டு வந்துட்டாங்க. பெரிய ஒரு கிணத்துள்ளுக்கு யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை போட்டுட்டு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட திரும்பி வாராங்க. இப்போ ஒரு வாப்பா பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணுறாருன்னு பாருங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட புள்ளைகள் சொல்கிறாங்க, யூசுஃபை ஓனாய் திண்டுருச்சு வாப்பா. இப்போ வாப்பாக்கு விளங்கிருச்சு புள்ளைய என்னையோ செஞ்சிட்டாங்க. ஒரு புள்ள இல்லை, ஒரு புள்ளைய வாப்பா இழந்துட்டாரு, ஒரு புள்ள எங்கேயோ போயிட்டுருச்சு, திருப்பி வராத புள்ள. இப்போ சகோதரர்கள் நிற்கிறாங்க, வாப்பா ஹேண்டில் பண்ணின விதம் ஃபஸபுருன் ஜமீல் வல்லாஹுல் முஸ்தஆனு அலா மா தஸிஃபூன் சொன்னாங்க, நான் பொறுமையாக இருக்கிறேன். நீங்கள் சொல்கிறீங்க தானே இந்த கதை, ஓனாய் திண்டுட்டேன்னு நீங்கள் சொல்கிற கதை இருக்குதே, இதை நான் அல்லாஹ்விடத்தில் பொறுப்பு சாட்டுறேன். ஏனென்றா ஒரு பிள்ளைய அவர் இழந்துட்டாரு,
அதை காரணமாக வச்சு பிரச்சனைப்படுத்தி மற்ற பிள்ளைகளுடைய குடும்ப உறவை துண்டிக்கலா. இது குடும்பத்தில் ஆகப்பெரிய முக்கியமான ஒரு விஷயம். உங்களோட பிள்ளை, உங்களோட வாப்பா, உங்களோட உம்மா, உங்களோட சகோதரர்கள் பிழை செஞ்சிட்டாங்கன்றதுக்காக வேண்டி குடும்ப உறவை துண்டிக்கலா. பிழை செஞ்சிட்டாருன்றதுக்காக வேண்டி அவரோட பேசாம இருக்கலாம். இது இஸ்லாம் நடத்துகிற பாடம். அவர் மனிதன் என்றா பிழை செய்வான், அதை ஹேண்டில் பண்ற விதம் எங்கள்கிட்ட தான் இருக்குது. அப்ப யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு வாப்பாவாக ஹேண்டில் பண்ணிட்டாங்க. குர்ஆன் சொல்லுது, 2வது வாப்பா. இன்றைக்கு நிறைய மிம்பர் மேடைகள்ல ஒலிக்கக்கூடிய ஒரு பேர், துல்ஹஜ் மாசம் வந்துட்டாலே அவருடைய பேர் தான் ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். நாங்கள் கொஞ்சம் சிந்திக்கணும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறான்? ஒவ்வொரு நாளும் தொழுகையில அத்தஹியாத்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்ட பேர் வருது. ஒவ்வொரு நாளும் மனிதன் 5 முறை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க மீது ஸலவாத் சொல்லணும். ஹஜ்ஜு வந்துட்டா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இன்றைக்கு மிம்பர்கள் எல்லாம் அவர பேர் பேசுறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல 2 பேரை பார்த்து சொல்றான், நீங்க ரோல் மாடலாக எடுக்கிறண்டா இவங்களை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ரோல் மாடல் வேணுமா, இவங்க 2 பேரையும் எடுத்துக்கோங்க. அல்லாஹ் குர்ஆன்ல 2 பேர் சொல்றான். முதலாவது, லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. இந்த முஹம்மத் ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல உங்களுக்கு அழகான படிப்பினை இருக்குது, எனவே இவரை ரோல் மாடலாக எடுத்து. 2வது மனிதர் அல்லாஹ் சொல்றான், கத் கானத் லகும் உஸ்வத்துன் ஹஸனத்துன் ஃபீ இப்ராஹீம். உங்களுக்கு இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள உஸ்வத்துன் ஹசனா அழகான படிப்பின் இருக்குது, நீங்க எடுக்கணும்னா எடுத்துக்கோ. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்ட ஒவ்வொரு கட்டமும் படிப்பினை. ஆனா தலைப்புக்கு ஏற்ற மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வாப்பாவாக எப்படி நடந்து கொண்டாங்கன்னு பாருங்க. ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ரிலேட்டட் சப்ஜெக்ட் ஒன்று தான். ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க கனவு கண்டாங்க. எப்படி கனவு கண்டாங்க? தன்னுடைய மகனை ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அறுக்குறாங்க. இன்னி அரா ஃபில் மனாம் அன்னி அஸ்பஹுக ஃபன்துர் மாதா தரா. நான் ஏண்ட புள்ளைய அறுக்கிற மாதிரி நான் கனவு கண்டேன். இப்ப அல்லாஹ்ட கட்டளை என்று விளங்கினத்துக்கு பின்னால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மறக்கிறதில்ல. முதலாவது விளங்கிக்கோங்க, அல்லாஹ்ட கட்டளை என்று வந்துட்டா அங்கன எக்ஸ்கியூஸ் இல்லை. உங்களோட புள்ள சுபகு தொழுகாம தூங்குறாரா, இப்ப இல்ல டயர்டாகி வந்து தூங்குறாரு, இல்ல பிராக்டிஸ் போனாரு, இல்ல அது தானே இது தானே. சில நேரம் உங்களோட வைஃப் சொல்லுவா, கொஞ்சம் டயர்டாக இருக்கிறான் தூங்கட்டுமே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த நேரத்துல வைஃப் இடத்துல போகல. முதலாவது அல்லாஹ்ட கட்டளையை நிறைவேற்றணும். முதலாவது துருவாக போனாங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். இப்ப கட்டளையை நிறைவேற்றணும். ஒரு வாப்பா பிள்ளைக்கு இஸ்லாத்தை படிச்சு கொடுக்கணும், இஸ்லாத்தோட கட்டளைகளை எடுத்து வைக்கணும் என்றா அதை எப்படி எடுத்து வைக்கணும் என்ற ஒரு முறையையும் அல்லாஹ் இங்க படிச்சு தரான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் போயிட்டு அல்லாஹ் அவங்களை அறுக்க சொல்லிட்டான், வாங்க அறுக்கிறோம். இல்ல, ஃபன்துர் மாதா தரா. அல்லாஹ், நான் இப்படி ஒரு கனவு கண்டேன் வாப்பா, நீ என்ன நினைக்கிறாய்? பிள்ளைகிட்ட ஏதாலும் சாதிக்கணுமா, பிள்ளை இடத்துல ஏதாலும் பேசணுமா? முதலாவது பிள்ளை இடத்துல மஷூராவாக கேளுங்க. ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு நல்லா தெரியும், அல்லாஹ்ட கட்டளை வந்துருச்சு, நான் ஏண்ட பிள்ளைய அறுத்துத்தான் ஆகணும் என்ற நிலைமைக்கு வந்தும் கூட ஃபன்துர் மாதா தரா. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட போய் கேட்டாங்க, நீ என்ன நினைக்கிறாய் வாப்பா? இப்ப அல்லாஹ்ட கட்டளை வந்துருச்சு, கத்தியை தூக்கிட்டு போய்த்து மகன் வா அறுக்கிறதுக்கு ஒரு நாளும் பாவிக்கல. நீ என்ன, உன் ஒப்பீனியன் என்ன இதுல? இப்ப மகன், வாப்பா ஒரு நபி, அவர் ஹிக்மத்தான முறையில நடந்து கொண்டாரு. இப்ப மகன் எப்படி சொல்றார்? யா அபதி, வாப்பா அறுக்கணும் என்று சொல்ற நேரமும் மகன் சொல்ற வார்த்தை, என்ற வாப்பா இஃப்அல் மா துமர், நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க வாப்பா. சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன், என்ன ஒரு பொறுமையாளர்கள்ல நீங்க கண்டுகொள்ளுவீங்க. நான் பொறுமையாக இருப்பேன் வாப்பா, நீங்க என்ன அருங்க, அல்லாஹ்ட கட்டளை வந்துருச்சா, நீங்க யோசிக்க வேணாம், நீங்க அறுத்து போட்டுடுங்க. கண்ணியமானவர்களே, ஒரு வாப்பா எப்படி நடந்து கொள்றாரோ அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் பிள்ளைகிட்ட கண்டு கொள்ளுவாரு.
சில நேரம் சில விஷயங்களை புள்ளைகிட்ட ஹார்டாக பேசுகிற நேரம் அந்த புள்ள அதுக்கு ஒத்து வராது. ஆனால் குர்ஆன் சரியா இந்த பாடத்தை நடத்துது. ஃபந்துர் மாதா தரா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, ஒரு ஒப்பீனியனா, நீ ஒரு மஷூரா சொல்லேவாப்பா, இப்படி ஒரு கனவு கண்டேன், நீ என்ன நினைக்கிறாய்? இப்ப புள்ள சொல்லுதோ, வாப்பட அதே குவாலிட்டி, வாப்பட அதே சாமர்த்தியம் புள்ளைக்கு வந்துச்சு. புள்ள சொல்லுது, யா வாப்பா, அல்லாஹ் உங்களுக்கு என்ன சொன்னானோ அதை நீங்க செய்யுங்க வாப்பா. இப்ப ரெண்டு பேரும் துணிற கட்டம். இப்போ ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கத்தியை நல்லா தீட்டி கொண்டு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட கழுத்தில் வைக்கிற நேரம், இந்த வாப்பா மகன் நபி என்றத்தை விடுங்க, இந்த வாப்பாவும் மகனும் அல்லாஹ்ட விஷயத்தில் நடந்து கொண்ட விதத்தை அல்லாஹ் விரும்பினான். அல்லாஹ் சொல்றான், வனாதைனாஹு, அந்த கத்தியை வைக்கிற தருணம், வனாதைனாஹு ஐயா இப்ராஹிம், ஏ இப்ராஹிமே என்று நாங்க கூப்பிட்டோம். சில நேரம் மார்க்க விஷயத்துல நாங்க எக்ஸ்கியூஸ் கொடுக்கிறோம் புள்ளைக்கு. எந்த புள்ளைய சந்தோஷப்படுத்துறதுக்காக வேண்டி நாங்க மார்க்கத்தை விட்டு கொடுக்கிறோமோ, சில நேரம் புள்ள தொழுகையில பொடுப்போக்காக இருந்தா புள்ள பாவம் தானே என்று கண்டு கொள்ளாம உடுகிறோம். ஏன்? புள்ளைய நோவிக்க கூடாது. எந்த புள்ளைய நோவிக்க கூடாது என்றதுக்காக வேண்டி அல்லாஹ்ட கட்டளையை நீங்க முறியடிக்கிறீங்களோ, அதே அல்லாஹ் அதே புள்ளைய உங்களுக்கு எதிராக மாத்திடுவான். இது குர்ஆன். சில நேரம் அல்லாஹ்ட கட்டளையை நிறைவேற்றத்துக்காக வேண்டி என்ற புள்ள கோவிச்சாலும் பரவாயில்ல, நான் அல்லாஹ்ட கட்டளையை நிறைவேற்றத்தில் பிள்ளைக்கு ஸ்ட்ரிக்டாகத்தான் இருக்கணும் என்று பிள்ளைய கொஞ்சம் நீங்க கஷ்டப்படுத்துகிற மாதிரி விளங்கினாலும் பிள்ளைய அதை செய்யுங்க வைங்க. உள்ளத்துக்கு பொறுப்புதாரி அல்லாஹ். அல்லாஹ் முகல்லிபல் குலூப், கல்புகளை மாற்றக்கூடியவன். அல்லாஹ் உங்களோட பிள்ளைய நீங்க எப்படி எதிர்பார்க்குறீங்களோ அதே மாதிரி அல்லாஹ் உங்களுக்கு தருவான். இது குர்ஆன். இப்ப ரெண்டு பேரும் நடந்து கொண்ட விதம் இது அல்லாஹ்க்கு பிடிச்சிருச்சு. வனாதைனாஹு ஐயா இப்ராஹிம், ஏ இப்ராஹிமே என்று நாங்க கூப்பிட்டோம். அந்த நேரம் கது சத்தகத்தர் ருயா, நீங்க கனவை உண்மைப்படுத்திட்டீங்க. நீங்க ரெண்டு பேரும் பாஸ். ஒரு வாப்பா மகன் இந்த அறுக்க துணிந்த காட்சிய அல்லாஹ் கியாமத் நாள் வரும் வரைக்கும் பார்த்து கண்ணியப்படுத்த விரும்பினான். இதுக்குத்தான் அல்லாஹ் துல்ஹஜ் மாதம் வந்துட்டா ஐயாமு தஷ்ரீக்குடைய நாள்களில் உதுஹியாவை கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் கடமையாக்கினது வெறும் ஒரே ஒரு மனிதருக்காக வேண்டி. அல்லாஹ் சொல்றான், இப்ராஹிம் என்றது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இப்ராஹிம் என்றது இருக்குதே, இது ஒரு தனி ஒரு மனிதன் அல்ல, இவர் ஒரு மனிதன் அல்ல. Indeed he was a society. இன்ன இப்ராஹிம கான உம்மா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு உம்மத். அல்லாஹ் அவருக்கு பாவிக்கிறான். தனி ஒரு மனிதருக்கு அல்லாஹ் சொல்றான், இவர் ஒரு கம்யூனிட்டி, இவர் ஒரு சொசைட்டி. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்ட கட்டளைகளை நாங்கள் எப்போ நிறைவேற்றுவோமோ அல்லாஹ் முழு என்வாயன்மெண்ட்டையும் எங்களுக்கு சாதகமாக ஆக்கி தருவான். குறிப்பாக எங்கள் குடும்பத்துடைய விஷயம். கண்ணியமானவர்களே, வாப்பாமார் நல்லா விளங்குங்க. எங்களோட வாப்பா என்றது இது ஒரு பேரல்ல, இது ஒரு பொறுப்பு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஏ ஈமான் கொண்டவர்களே, கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா, உங்களையும் உங்களோட குடும்பத்தையும் நீங்க நரகத்துட்டும் பாதுகாத்துருங்க. அல்லாஹ் நபியை பார்த்து சொல்றான், வ அன்திர் அஷீரத்தகல் அக்ரபீன், உங்களோட குடும்பத்தார்களை இவங்களுக்கு நீங்க எச்சரிக்கையாக வச்சுக்கோங்க. எனவே கண்ணியமானவர்களே, நானும் நீங்களும் பொறுப்புதாரிகள். எங்களோட குடும்பத்தை சேர்ந்து நடப்போம். குறிப்பாக குடும்ப தலைவர்கள் வாப்பாவாக இருக்கிற நான் என குடும்பத்தை அழகான முறையில் சேர்த்து சொர்க்கத்தில் அவங்கள காலடி வைக்கும் வரைக்கும் அவங்களோட கைட் பண்ணி பொறுப்பாக இருக்கணும். எனவே அப்படிப்பட்ட கூட்டத்தார்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அல்லாஹ் நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. அல்லாஹ் பூரா மனித சமுதாயத்தையும் மன்னிச்சிரு. அல்லாஹ் முஸ்லிமான ஆண்களை முழுமையான பெண்களை மன்னிச்சிரு. அல்லாஹ் எங்கள் எல்லாரையும் பொருந்திக்கோ. அல்லாஹ் எங்களை பெற்றார்களை பொருந்திக்கோ. அல்லாஹ் உற்றார்கள் உறவினர்களை பொருந்திக்கோ. அல்லாஹ் ஓதி தந்த உஸ்தாத்மார்களை பொருந்திக்கோ. அல்லாஹ் எங்கள் எல்லாரையும் சொர்க்கவாசிகளாக ஆக்கிறியா. அல்லாஹ் எங்களை என்னென்ன பொறுப்புகளை எல்லாம் தந்திருக்கிறாயோ அத்தனை பொறுப்புகளை
கடமைகளையும் சரிவர நிறைவேற்றின ஸ்ரீதேவிகள் கூட்டத்தில் எங்கள் எல்லாரையும் ஆக்கிரே அல்லாஹ். அல்லாஹ் குடும்பம் ஷஹீதம் சொர்க்கத்தில் நுழையக்கூடியவர்களாக எல்லாரையும் ஆக்கி அருள்வாயாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وآله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أرسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة من يطع الله ورسوله فقد رشد ومن يعص الله ورسوله فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا. أما بعد فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. قال الله تبارك وتعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فلما بلغ معه السعي قال يا بني إني أرى في المنام أني أذبحك فانظر ماذا ترى. صدق الله العليم. إلى آخر الآية. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا استغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم.